தலைவர் ரஜினி அவர்கள் கொஞ்ச நாட்களாகவே ரொம்பவே பரபரப்பாக இருக்காரு. எங்கு பார்த்தாலுமே இவரை பற்றிய பேச்சு தான் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற ரஜினி அவர்கள் அவருடைய அடுத்தடுத்த படங்கள்லுமே கமிட் ஆகிட்டும் இருக்காரு. தற்போது இவருடைய வேட்டையின் திரைப்படம் ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்ததாக கூலி திரைப்படத்துல இணைந்து அந்த படப்பிடிப்புல ரொம்பவே பிஸியாக இருக்காரு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா தற்போது ரஜினி அவர்கள் இன்னொரு படத்திற்கு சைன் பண்ணியிருக்காராம். அது வேற யாருமே இல்ல, நம்ம சங்கர் அவர்களுடைய படத்துல தான். அண்மையில சங்கருடைய இயக்கத்துல வெளியான இந்தியன் 2 திரைப்படம் அந்த அளவிற்கு வரவேற்பு பெறல அப்படின்னாலுமே படம் வசூல்ல எந்த பாதிப்புமே இல்லாம தப்பிச்சிடுச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்தியன் படத்துடைய 3ஆம் பாகமும் இருக்கு. இந்த பாகம் பாத்தீங்கன்னா அடுத்த 6 மாதம் கழித்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த படத்தை சம்மர்ல ரிலீஸ் பண்ண அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. இந்த படம் மட்டும் இல்லாம சங்கருடைய கைவசம் தெலுங்குல ராம்சரனை வைத்து கேம் சேஞ்சர் அப்படின்ற படமும் இருக்கு. அந்த படம் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு தான் வெளியாகும் அப்படின்னு அந்த படக்குழுவுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. இதற்கிடையில பாத்தீங்கன்னா தற்போது சங்கர் அவர்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி ஒரு சூப்பரான தகவல் வெளியாகிறது. அதாவது இவருடைய டைரக்ஷன்ல வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த முதல்வன் படத்துடைய 2ஆம் பாகத்தை கையில எடுத்திருக்காராம். இந்த படத்திற்காக முன்னாடி தளபதி விஜய் அவர்களை அணுகினாரு. ஆனா தளபதி விஜய் அவர்கள் தற்போது சினிமாவிற்கு முழுக்கு போட்டுட்டு அரசியல களமிறங்க போவதால அவர் நோ சொல்லியிருக்காராம். ஆகையால தற்போது சூப்பர் ஸ்டார் அவர்களிடம் இந்த படத்துடைய கதையை சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. தலைவர் ரஜினி அவர்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு வாக்குமே கொடுத்திருக்காராம். ஆகையால இவங்க 2 பேரும் இணைய போறது கிட்டத்தட்ட உறுதியுமே ஆகிருக்கு. இவங்களுடைய காம்போ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.